Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது லெஃப்ட்டில் இருக்கிறது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் ஃப்ரீ. இது முற்றிலும் இலவசம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15-20 பேர் சார் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, என்னால் ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பண்ண முடியல, எக்கச்சக்கமான பிரச்சனைங்க. அதில் நிறைய பணம் ரொம்ப அதிகமாக எழுந்திருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 80 லட்ச ரூபா வரல ப்ரைஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க வேல்யூ. அதே இன்றைக்கி ஒரே நாளில் இந்த 3-4 மாதத்தில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபா விட்டுருக்காரு. அவர் புரியல தெரியல அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. லைஃப் அவ்வளோதான் சார், எனக்கு முடியல அப்படின்னு எல்லாருமே இன்றைக்கி பேசுனவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ட்ரேடிங் வரல அப்படின்னா விட்டுடுங்க, தப்பே கிடையாது. அது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தொழில் வரல அப்படின்றதப்போ அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம். ஒன்லி ட்ரேடிங் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ட்ரேடிங்கை தவிர்த்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன இதுக்குள்ளே அது சரி போட்டுறோம். அது உள்ள இந்த ட்ரேடிங்னா அவ்வளோதான், இதுக்குள்ளே இதில் தான் நம்ம லாஸ் பண்ணிட்டோம், இதில் தான் நம்ம ரிகவர் பண்ணணும். அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். விட்டதை பிடிக்கணும் அப்படின்றது என்ன கதை, என்ன கான்செப்ட் இது? ஒரு தொழில் நஷ்டம் பண்ணப்போ 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு ஒரு தொழில். அந்த தொழில் தெரியாமல் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப கடன் வாங்கி அந்த தொழிலே பண்ணுவாங்களே அண்ணா? இல்லையா? நான் யதார்த்தமாக பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு தொழில் வரல, கற்றுக்கிறது வேறு. நான் சொல்ல நல்லா கவனிச்சிங்க. ஒரு தொழிலை கற்றுக்கிறது வேறு, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வருதா இல்லையா அப்படின்றத வேறு. ஆனால் கற்றுக்காமையே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் லாஸ் ஆகிட்டு என்ன பண்ணணும் சார்? இப்போ சியில் ஹோல்டிங்கில் இருக்கேன், பியில் ஹோல்டிங் இருக்கேன், எனக்கு இவ்வளோ லட்சத்தில் லாஸில் இருக்குது, என்னோடய கேபிட்டலாக லாஸில் இருக்குது, என்ன பண்ணுறது கேட்டுகிட்டே இருந்தேன். நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? இப்போ மார்க்கெட் ஃபுல்லாக ஃபால் ஆகிட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சியில் ஹோல்டிங்கில் இருந்தாங்க நேற்று பேர் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுடைய எல்லாமே கம்ப்ளீட் கேபிட்டல் வாய்ப்பு அவுட்டாக இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி காலையில் சொல்லி இந்த பேயில் இருந்தவங்க எல்லாமே உங்களுடைய ப்ராஃபிட் புக் பதிவு செஞ்சுருங்க இந்த இடத்துல அப்படின்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணல, வெயிட் பண்ணி பார்த்து இந்த ரிகவர் ஆச்சு இல்லைங்களா? அதில் ஒரு பியில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸில் இருந்திருக்கும். சார் காஸ்ட்டு தானே வரணும் சார், அதே போல் லாஸில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ப்ரீமியம் டைம் பீக் ஆகுது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரைஸ் ஈவினிங் டைம் கீழே வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே கீழே போக சொல்ல உங்களால் அந்த சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியலனா இன்ட்ராடே ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் உங்களுடைய பதிவு தெரிவிங்க. அதே மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த 80 lakhs லாஸ்ட் வீடியோ போடுறேன். இது ஒரு 100 லைக்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ போடல, இக்னோர் பண்ணிடுறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது Nifty 50 நெக்ஸ்ட் எந்த மூமெண்டம் போகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போது நேற்று இங்கேருந்து என்ன ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? நேற்று வீடியோ போய் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூஸும் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அந்த 54,800 வரலும் ப்ரைஸ் கீழே வரும் அந்த இடத்துல அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இந்த லெவலில் பிரேக் டவுன் ஆகிட்டு என்னாச்சு, மார்க்கெட்டு கீழே ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ரிகவர் ஆகி ட்ரை பண்ணிச்சு. ஆனால் என்னோட வியூனா இந்த காலையில் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ண இடத்துல மார்க்கெட் மேலே போய் எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, அக்செப்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள் கான்செப்ட். இன்ட்ராடே ட்ரேடிங் பார்த்து நிறைய வாய்ப்பு கிடைக்குது, ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியும், எல்லாமே எம் பேட்டர்ன் மாதிரி தெரியும், ஒரு பிரேக் அவுட்டு பிரேக் டவுன் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதுல சம்டேஸ் சைட்வேஸ் போச்சு அப்படின்னா எந்த பேட்டர்னும் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதும் கிடையாது, ரைட்? அதனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. சரி ஓகே சார், நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எந்த மாதிரி சார் மூவ்மெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கூட என்னுடைய பிளான் என்னென்னா டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸில். அப்பர் சைடு எதுவும் கிடையாது, ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளான் தான். ஏன் சார் டவுன் சைடு சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் கிடச்சிருக்கு எனக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஸ் பண்ணால் கூட ஒருவேளை மார்க்கெட் மேலே போனால் கூட அகைன் டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ நமக்கு அகைன் என்ன ஆகும், இந்த 23,520 23,480 இந்த லெவல்ஸ் எல்லாம் நாளைக்கு தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் கேப் டவுன் ஆகாமல் இருக்கணும். அதான் எக்ஸாக்ட்லி இதே லெவலில் கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. திரும்ப என்ன ஆகும், இதெல்லாம் ரெசிஷன்ஸ் ஆகும். இன்றைக்கோடைய லோ நாளைக்கு ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகும், இன்றைக்கோட சப்போர்ட் நாளைக்கு ரெசிஷன்ஸ். ஏன்னா சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆன மாதிரி இந்த இடம் நாளைக்கு ஒரு ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது Nifty 50 என்னோடய வியூஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு கேப் ரீஃபில் ஆகிடுச்சு. ஸோ கேப் ரீஃபில் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு டவுன் சைடு வந்திருக்கு. உங்களுக்கு ட்ரெண்ட் லைனும் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆனாவோ அல்லது இங்கே என்ன வாய்ப்புகள் இந்த ஏரியா கிடைச்சாலும் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 54,800 நேற்று உங்களுக்கு மென்ஷன் பண்ணீங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி அந்த லெவலில் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துக்க முயற்சி பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கு.
ஆனால் இந்த சப்போர்ட் கேப் டவுன் மூலமாக உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், போய் திரும்ப இருந்தோம் இதுவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ மொத்தத்தில் டவுன் சைடுக்கான வியூ தான் என்னுடைய பிளானில் இருக்குது. அப்பர் சைடு எதுவும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஜஸ்ட் இதெல்லாம் புல் பேக், இதெல்லாம் நீங்கள் ரிகவர் நினச்சிடாதீங்க, இதெல்லாம் புல் பேக். ஏன்னா மார்க்கெட் 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் டவுன் சார் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து உங்களுக்கு குட் நியூஸ் வந்து டக்குன்னு வந்துட போகிறதுல வார் நின்று போச்சு 4 இதெல்லாம் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுல இங்கே பேட்டர்ன்லாம் க்ரியேட் ஆகும், நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை ஒரு மூவ் கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ்லேயும் சேம் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்களா சேம் அதே மாதிரி தான் ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ பிரேக் டவுனில் ஒரு அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். வரும் நாட்களில் உங்களுக்கு 75,600 75,400 தொடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.